அனைவருக்கும் வணக்கம். மேல்நிலை கல்வி முதலாம் ஆண்டு பொருளியல் பரலுக்கு அங்காடி அமைப்பும் விலை நிர்ணயமும் என்ற தலைப்பில் அத்தியாயம் 5 விளக்கப்பட உள்ளது. கவனத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கண்டுகளித்து தெளிவான சிந்தனை பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தியாயம் 5 அங்காடி அமைப்பும் விலை நிர்ணயமும். இப்ப ஒவ்வொரு பொருள் அல்லது பணி இதை பரிமாற்றம் செய்யறதுக்கு 2 பக்கம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ஒன்று அளிப்பு பக்கம், மற்றொன்று தேவை பக்கம். இந்த அளிப்பு பக்கம் எப்படி அப்படின்னா, விற்பனையாளருடைய எண்ணிக்கை, பொருளுடைய இயல்பு, உற்பத்தி செய்ய பொருளின் அளவு போன்ற தகவல்களை உள்ளடக்கியது. அதே சமயத்தில் தேவை பக்கம் எப்படி இருக்குன்னா, பொருளை வாங்குறதுக்காக அங்காடிக்கு வர வாங்குவர்களின் எண்ணிக்கை பற்றிய தகவல்களை உள்ளடக்கியது. ஸோ அங்காடி அமைப்பு பற்றி படிக்கிறது நுண்ணியல் பொருளில் மிக முக்கியமான இயல்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்க நாம என்னெல்லாம் பார்க்குறோம் அந்த விவரங்கள் பார்த்தீங்கன்னா, அங்காடியினுடைய வகைகள், அடுத்து நிறைவு போட்டி மற்றும் அதன் இயல்புகள், நிறைவு போட்டியில விலை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது, அப்புறம் முற்றுரிமைனா என்ன, முற்றுரிமையில எப்படி விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது, முற்றுரிமை போட்டி என்றால் என்ன, அதுல விலை எப்படி நிர்ணயம் செய்கிறது, அப்புறம் இருவர் முற்றுரிமை மற்றும் சில்லோர் முற்றுரிமை ஆகிய தலைப்புகள்லாம் இங்க நம்ம பார்க்க போறோம். பில் கோட்லர் இவர் சந்தைப்படுத்துதலை பத்தி சொல்லியிருக்கிறாரு. சந்தைப்படுத்தல் என்பது உற்பத்தி செய்தவற்றை அகற்றுவதற்கு புத்திசாலித்தனமான வழிகளை கண்டுபிடிக்கும் கலை அல்ல, உண்மையான வாடிக்கையாளர் நன்மதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு கலை என்று குறிப்பிடுகிறார். என்ன பொருளை உற்பத்தி பண்ணாலும் எல்லாம் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நல்ல வாடிக்கையாளர்களுக்காக என்ன செய்யணும், நம்ம பொருட்களை உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் அதோட சாராம்சம். இந்த பாடத்தோட கற்றல் நோக்கங்கள் என்னவா அமையுது? ஸோ அங்காடியினுடைய பண்புகளையும் பல்வேறு வகையான அங்காடியில் விலை மற்றும் வெளியீடு எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்பதை பற்றியும் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து 2வது பார்த்தோம்னா, பல்வேறு வகையான அங்காடிகளில் நிறுவனங்களுடைய லாபத்தினுடைய தன்மை அதையும் படிக்க போகிறோம். அதாவது லாபம் அதிகமாக இருக்கா இல்லை குறைவா இருக்கா, அதோட குவான்டிட்டி எப்படி இருக்குங்கிறத பற்றி இந்த பாடத்தில் நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போகிறோம். அங்காடி இதை நம்ம என்ன செய்யலாம், மார்க்கெட்டுன்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம், அல்லது சந்தைன்னு சொல்லலாம். இந்த அங்காடிங்கிறது என்ன அப்படின்னா, பொருட்கள் மற்றும் பணிகளை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்யும் இடத்தை குறிக்குது அப்படின்றாங்க. ஆனா பொருளாதாரத்துல அங்காடிங்கிறது எப்படின்னா, ஒரு பொருளை வாங்குறவங்க மற்றும் விற்பவர்கள் ஆகிய இருவருக்கும் இடையே உள்ள பரிமாற்ற முறையை குறிக்குது என்று குறிப்பிடுகிறார்கள். இதுதான் அங்காடியோட பொருளாகும். ஒரு அங்காடினா அது எப்படிலாம் இருக்கும், அதுதான் நம்ம என்ன செய்யறோம்னா அங்காடியோட இயல்புகள் என்று படிக்கிறோம். ஒரு பொருள் அல்லது ஒரு பணியை வாங்குபவரும் விற்பவரும், சிம்பிளா வாங்குறதுக்கு ஒரு ஆளு, விற்கிறதுக்கு ஒரு ஆளு இருக்கணும். அதாவது வாங்கப்படக்கூடிய வாங்கப்படுவதற்கும் விற்பனை செய்யப்படுவதற்கும் ஒரு பொருள் இருக்கணும். வாங்குவர் இருக்கணும், விற்பவர் இருக்கணும். வாங்குறதுக்கு ஒரு பொருள் இருக்கணும் அல்லது விற்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கணும். ஸோ வாங்குபவரும் விற்பவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விலை இருக்க வேண்டும். விலை கட்டாயமாக அந்த பொருளுக்கு இருக்க வேண்டும். நேரடி அல்லது மறைமுக பரிமாற்றம் இருக்கலாம். ஏன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சந்தையில நம்ம நேரடியா பொருளை வாங்குற மாதிரி இருக்குது, அல்லது ஆன்லைன் விற்பனை வந்துச்சு. அதான் நேரடி அல்லது மறைமுக பரிமாற்றம் இருக்க வேண்டும். இது அங்காடியினுடைய அல்லது சந்தையினுடைய இயல்புகள். அங்காடியின் வகைகள். இப்ப அங்காடியின் வகையில நம்ம இடத்தின் அடிப்படையில என்ன செய்யணும், அங்காடியை 4 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று உள்ளூர் அங்காடி, 2 மாகாண அங்காடி, 3 தேசிய அங்காடி, 4 பன்னாட்டு அங்காடி. இந்த உள்ளூர் அங்காடியை பொறுத்தவரைனா ஒரு பொருள் அல்லது பணி உற்பத்தி செய்யப்படும் இடத்திலேயே பரிமாற்றம் செய்யப்படுது. உதாரணத்துக்கு காய்கறி பழங்கள்லாம் என்ன செய்யறாங்க, பக்கத்துல உள்ள கிராமங்களை உற்பத்தி பண்ண அங்கேயே கொண்டு விற்பனை செய்யறாங்க. இது உள்ளூர் அங்காடி. அடுத்து மாகாண அங்காடியை பொறுத்தவரை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட பகுதியில் மட்டுமே சில வகையான பொருட்கள் மற்றும் பணிகளை வாங்கவும் விற்கவும் செய்யப்படுகின்றன. உதாரணத்துக்கு என்ன செய்யணும், செய்தித்தாள்கள். இப்ப உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரம், மதுரையோ அல்லது சென்னையோ அல்லது கோவையோ இங்க இருக்குன்னா, அந்த நகரம் மாகாணம், அந்த நகரத்தை சுற்றி உள்ள பகுதியில் என்ன செய்யறாங்க, அந்த பொருட்களை விற்கிறாங்க. இது மாகாண அங்காடி. அடுத்து தேசிய அங்காடியை பொறுத்தவரைனா ஒரு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மற்றும் வாங்கக்கூடிய பொருட்கள் மற்றும் பணிகளை கொண்ட சந்தை தான் தேசிய அங்காடின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு தேயிலை, காப்பி தூள். இப்ப அசாம்ல விளையக்கூடிய தேயிலை என்னன்னா ஒரு இந்தியா முழுமைக்கு விற்பனை ஆகுது. கர்நாடகாவில் விளையக்கூடிய காப்பி தூள் இந்தியா முழுவதும் விற்பனை ஆகுது. இந்த மாதிரி இதெல்லாம் தேசிய அங்காடி. அடுத்து பன்னாட்டு அங்காடியை பொறுத்தவரை பல்வேறு நாடுகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் பணிகளை பன்னாட்டு அங்காடி என்று கூறுகிறோம். உதாரணத்துக்கு பெட்ரோல், தங்கம். பெட்ரோல்லாம் பாத்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, அந்த வளைகுடா நாடுகள் நிறைய உற்பத்தி ஆகுது, இங்க நமக்கு வருது. ஸோ இதெல்லாம் இடத்தின் அடிப்படையில் அங்காடியுடைய வகைகள்.
அடுத்து நம்ம பார்க்கறது வந்து காலத்தின் அடிப்படையில். ஆல்ஃபிரட் மார்சல் தான் அங்காடியை காலத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 காலங்களாக வந்து அவர் பிரித்து வச்சிருக்கிறாரு. முதல் வந்து என்னன்னா மிக குறுகிய காலம் அல்லது அங்காடி காலம், இரண்டாவது குறுகிய கால அங்காடி, மூன்றாவது நீண்ட கால அங்காடி, நாலாவதாக மிக நீண்ட கால அங்காடி. இந்த மிக குறுகிய அல்லது அங்காடி காலத்தை பொறுத்தவரை தான் அழிப்பு வளைகோடு வந்து செங்குத்தாவும் நிகழ்ச்சியற்றதாக இருக்கும் அப்படின்றாங்க. இங்க வந்து மிக குறுகிய காலத்துல ஒரு பொருளினை அழிப்பின் அளவை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது குறுகிய கால அங்காடியை பொறுத்தவரை என்னன்னா அழிப்பு வளைகோடு சிறிது நெகிழ்ச்சி உடையதாக இருக்கும். பொருளுக்கான அழிப்பை குறிப்பிட்ட அளவில் அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியும். இந்த மிக குறுகிய காலத்தை பார்த்தீங்கன்னா அந்த பொருளோட உற்பத்தி எப்படி இருக்குன்னா, உற்பத்தி அல்லது விற்கக்கூடிய அந்த காலம் வந்து ஒரு நாள் அல்லது 2 நாள் அல்லது ஒரு வாரம் அப்படி இருக்கும். இந்த குறுகிய காலத்தை பொறுத்தல எப்படின்னா ஒரு மாசத்துக்கு அந்த பொருளை என்ன செய்யலாம் வச்சு அவங்க விற்கலாம். அடுத்து நீண்ட கால அங்காடியை பொறுத்தல பொருட்களின் அழிப்பை அதிகமான அளவில் அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியும். அழிப்பு வளைகோடு அதிக அளவில் நெகிழ்ச்சியுடையதாக இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து அந்த பொருளை வந்து என்ன செய்யலாம் ஒரு வருஷ காலத்துல இருக்கலாம். அடுத்து மிக நீண்ட காலம் பார்க்குறப்ப ஒரு நாட்டினுடைய முழு பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பெறக்கூடியது. அப்புறம் வந்து புதிய தொழில்நுட்பம் எல்லாமே இதுல, ஏன்னா மிக நீண்ட காலத்துல தொழில்நுட்பம் என்ன செய்யும் கட்டாயம் மாறும். அதெல்லாம் நவீன நாகரிகத்துக்கு ஏற்றப்பல என்ன செய்யலாம் மாத்திக்கலாம் அப்படின்றாங்க. உதாரணமா வந்து குறுந்தகடு வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட போது எது வந்து பாதிக்கப்பட்டதுன்னா அந்த ஒளிப்பதிவு நாடா. முன்னாடி வந்து டேப் ரெக்கார்டு வந்து ஒரு நாடால வந்து ஒளிப்பதிவு பண்ணுவாங்க, அது எல்லாமே போயிடுச்சு. இப்ப எல்லாம் உங்களுக்கு அதெல்லாமே தெரியும். செல்போன் சாதாரணமா சின்னதா இருந்தது, இப்ப எல்லாமே டச் போன் அந்த மாதிரி வந்துருந்துருச்சு. எல்லாமே மிக நீண்ட காலத்துல மாறக்கூடிய ஒரு நிகழ்வுகள். இது காலத்தின் அடிப்படையில் அங்காடியை பிரித்து உள்ளது. அடுத்ததா அங்காடிகளை வந்து பண்டத்தின் அடிப்படையில் வந்து பிரிக்கிறாங்க. இது வந்து 2 வகை. ஒன்று வந்து மொத்த விற்பனை அங்காடி, இன்னொன்று சில்லறை அங்காடி. ஸோ பொருட்களை பெரிய அளவில் வாங்கி விற்கக்கூடிய இடத்த தான் மொத்த விற்பனை அங்காடின்றோம். இப்போ நிறைய வந்து ஹோல்சேல் மார்க்கெட் சொல்றோம் இல்லையா? அந்த ஹோல்சேல் மார்க்கெட் வந்து பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய மால்கள் இருக்கலாம், அந்த மாதிரி உள்ளது. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில்லறை அங்காடி, அதாவது ரீட்டைல் மார்க்கெட் சொல்றாங்க. சிறிய அளவில் பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய நம்ம பகுதிகளில் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன சில்லறை அங்காடி என்று குறிப்பிடுகிறார்கள். போட்டி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கும். ஒன்று நிறைவு போட்டி அங்காடி, இன்னொன்று வந்து நிறைகுறை போட்டி அங்காடி. நிறைவு போட்டியை பொறுத்தல ஒவ்வொரு உற்பத்தியாளரோட உற்பத்தியும் முழு நெகிழ்ச்சியுடைய தேவை கொண்டிருக்கும் நிலையே நிறைவு போட்டி அப்படின்னு ஜான் ராபின்சன் குறிப்பிடுகிறார். இதை நம்ம பின்னாடி வரிசையா பார்க்கலாம். அடுத்து நிறைகுறை போட்டியை பொறுத்தல இதை வந்து அறிமுகப்படுத்துறது யாருன்னா ஜான் ராபின்சன், இந்த நாட்டை சேர்ந்தவர். அடுத்து சாம்பர்லின், அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர், 1933 நிறைகுறை போட்டியில எண்ணற்ற விற்பனையாளர்கள் வேறுபடுத்தப்பட்ட பண்டங்களை விற்பார் அப்படின்றாங்க. நிறைவு போட்டி அங்காடிக்கு இது வந்து எதிர்மறையானது. அடுத்ததா நிறுவனத்துக்கும் தொழிற்சாலைக்கும் நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும். நிறுவனம்னா என்ன? இப்ப ஒரு நிறுவனம் என்பது ஒரு தொழிலில் இருக்கும் ஒற்றை உற்பத்தி அலகு, ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய ஒற்றை உற்பத்தி. இப்போ இங்க உதாரணம் கொடுத்துருக்காங்க, ராம்கோ சிமெண்ட் அப்படின்னு இருக்காங்க. அதே தொழிற்சாலைகள் உதாரணம் பாத்தீங்கன்னா சிமெண்ட் தொழிற்சாலைகள். அப்ப எல்லா தொழிற்சாலைகளும் இப்ப சிமெண்ட் தொழிற்சாலை நிறைய ராம்கோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிர்லா சிமெண்ட் இருக்குது, நிறைய சிமெண்ட் தொழிற்சாலை நிறைய இருக்கு. அப்ப ஒரு தொழிற்சாலையை மட்டும் குறிப்பிட்டால் அது வந்து நிறுவனம். அதே சமயத்துல அதில் உள்ள அனைத்து சிமெண்ட் தொழிற்சாலையும் குறிப்பிட அது வந்து என்னது தொழிற்சாலை. ஸோ தொழிற்சாலை என்பது ஒரு பொருளாதாரத்துல ஒரே மாதிரியான பொருட்கள் இப்படி உற்பத்தி செய்யக்கூடிய பல நிறுவனங்களின் தொகுப்பை அல்லது குழுவை குறிக்கும். இப்ப அங்காடி வந்து ஏற்கனவே நம்ம பிரிச்சு பார்த்துட்டோம். இப்ப நிறைவு போட்டியில என்ன பார்க்க போறோம்? நிறைவு போட்டி தனியா அதை பார்ப்போம். நிறைகுறை போட்டியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா முற்றுரிமைன்னு பார்க்க போறோம், பேதம் காட்டக்கூடிய முற்றுரிமை ஒன்று பார்க்க போறோம், முற்றுரிமை போட்டி, சில்லோர் முற்றுரிமை, இருமுக முற்றுரிமை, இருவர் முற்றுரிமை. இதெல்லாம் வந்து அங்காடியில நிறைவு போட்டி நிறைகுறை போட்டியில நம்ம தனித்தனியா பார்க்க தலைப்புகள். நிறைவு போட்டி. நிறைவு போட்டிங்கிறது என்னன்னா ஒரு கட்டுக்கோப்பான, ஆனால் வந்து இதுல வந்து ஒரு கற்பனை அங்காடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 100% நிறைவு போட்டியை நம்ம பார்க்க முடியாது. அதில் ஜோன் ராபின்சன் அப்படிங்கிற எக்கனாமிஸ்ட் வந்து நிறைவு போட்டியை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு உற்பத்தியாளரின் உற்பத்தியும் முழு நெகிழ்ச்சியுடைய தேவை கொண்டிருக்கும் நிலையே நிறைவு போட்டி என்று குறிப்பிடுகிறார். இங்க வந்து உங்களுக்கு வந்து நிறைவு போட்டிக்கு ஒரு சில உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. இணைய வழி நுழைவுச்சீட்டுகள், திறந்த சரக்கு வண்டி வேளாண்மை, உப்பு, சரளை மண், கேரேஜ் விற்பனை, பொதுவான இணைய வழி விற்பனை, இதெல்லாம் நிறைவு போட்டிக்கு உதாரணங்கள். அடுத்ததா நிறைவு போட்டியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயல்புகள் வந்து உங்களுக்கு புக்ல வந்திருக்குது. எண்ணற்ற வாங்குவோர் மற்றும் விற்பவர். இந்த நிறைவு போட்டியில பாத்தீங்கன்னா விற்பனையாளரும் வாங்குவோரும் நிறைய பேர் இருப்பாங்க.
சரியா? எந்த ஒரு விற்பனையாளரும் விலையை வந்து நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியை பெற்றிருக்க மாட்டார். வாங்குபவரை போன்றே விற்பனையாளரும் விலையை ஏற்பவர் ஆவார். அவரும் விலையை உருவாக்குவர் அல்ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓர் இயல்பான பண்டங்கள் மற்றும் ஒரே மாதிரியான விலை. ஸோ அனைத்து உற்பத்தி பண்டங்களும் அளவு, தரம், வடிவம் போன்ற அனைத்திலும் ஒரே மாதிரி. எனவே அங்காடியில் வந்து ஒரே மாதிரியா விலை. இப்போ உதாரணத்துக்கு அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியை பத்தி தான் என்ன செய்யும்னா அது பிராண்டு, இந்த பிராண்டு, அந்த பிராண்டுன்னு சொல்லி விலை வந்து மாற்றம் பண்ணுவாங்க. ஆனா அதுல இருக்க பொருள் என்னது, எல்லாமே ஒரு அரிசி என்கிற ஒரு பொருள் தான். மூன்றாவது இயல்பு என்னன்னா உட்புகுதல் மற்றும் வெளியேறுதலில் தடையில்லை. ஸோ எந்த நிறுவனம் இருந்தாலும் சரிதான், குறுகிய காலத்தில் ஒரு திறமையான உற்பத்தியாளர் குறைந்த செலவில் உற்பத்தி செய்து மிக அதிக லாபம் பெறுவார். செலவை குறைக்க இயலாத திறனற்ற உற்பத்தியாளர் இழப்பை அடைவார். அப்ப லாபம் அடையும் போது நிறுவனங்கள் உள்ள வருது, இழப்பை அடைவது நிறுவனங்கள் என்ன செய்யுது, வெளியே போகுது. இதுல வந்து எந்த விதமான தடையும் கிடையாது அப்படின்றாங்க. நாலாவது வந்து போக்குவரத்து செலவு இல்லை. ஏன் போக்குவரத்து செலவுனா அந்த உற்பத்தி பொருட்கள் வந்து அருகாமையிலே கிடைக்கூடியது, அப்புறம் ஒரே மாதிரியான விலை நீடிக்கிறதுனால அங்கங்க போக்குவரத்து செலவு. அடுத்து ஐந்தாவது பாத்தீங்கன்னா உற்பத்தி காரணிகள் இடம்பெயரக்கூடியவை. ஸோ உற்பத்தி காரணிகள் அனைத்துமே இடம்பெயர வாய்ப்பு உள்ளது அப்படின்றாங்க. ஆறாவதாக அங்காடி நிலை பற்றி அறிந்திருப்பார். ஸோ எல்லாமே என்ன, நிறைவு போட்டி, எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து 1 கிலோ அரிசி வந்து என்ன விலைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்காடி மற்றும் பண்டத்தினுடைய தரம் பற்றி அனைத்து வாங்குவோர்களும் நன்கு அறிவர். அடுத்து அரசினுடைய தலையீடு இல்லை. இந்த மூலப்பொருட்கள் அழிப்பு மற்றும் விலை நிர்ணயம் போன்றவற்றில் அரசு எந்தவித தலையீடும் இதுல ஈடுபடுவது கிடையாது. இதெல்லாம் நிறைவு போட்டியோட இயல்புகள் ஆகும். இந்த நிறைவு போட்டியில குறுகிய கால நிறுவன சமநிலை எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்து நிறைவு போட்டியில் உள்ள அந்த ஜோன் ராபின்சனோட இலக்கணம் வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லி இருக்கிறோம். இப்ப இதுல வந்து ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. அந்த வரைபடத்துல வந்து எக்ஸ்ஹெச்ல வெளியீடு, ஒய்ஹெச்ல வந்து என்ன செய்யறாங்க, வருவாய் அல்லது செலவு வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒரு நிறுவனம் இயல்பு லாபத்தை எவ்வாறு அடையும், அதாவது டிங்கிறது தேவைக்கோடு, எஸ்ங்கிறது சப்ளை. இந்த ரெண்டு எங்க சமமா இருக்கோ அங்க வந்து என்ன செய்யும், ஒரு நிறுவனம் வந்து சாதாரணமா ஒரு லாபத்தை அடையும் அப்படின்றாங்க. வரைபடம் 1ல வந்து என்னன்னா முதல் பகுதியில் அனைத்து நிறுவனங்களின் தேவை மற்றும் அழிப்பு சக்திகள் சந்திக்கின்றன. இதில் நிலையான விலையாக ரூபாய் 10 நிர்ணயிக்கப்படுகிறது. தொழிற்சாலையின் சமநிலை உற்பத்தி எவ்வளவு, 50 அலகுகள். அப்ப இதுல வந்து அந்த ஈங்கிற புள்ளியில ரெண்டும் சமநிலை அடையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த 2வது வரைபடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபரிதமான லாபத்தை வந்து குறிப்பிடுகிறாங்க. அதாவது இதுல வந்து ஏசி கோடு விலைக்கோட்டை விட என்ன செய்யணும், குறைவா இருக்கு, கீழே இருக்கு, விலைக்கோட்டை விட கீழே இருக்குது. அதே மாதிரி எம்சியும் ஏஆரும் ஒரு நிலையில வந்து சமநிலையை அடைகிறது. சமநிலையில வந்து உற்பத்தி அலகு 50 ஆகும், விலை வந்து 10 ஆகும், அப்புறம் சராசரி செலவு வந்து வெறும் 8, சராசரி வருவாய் 10 உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. உற்பத்தி பண்டத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையில நிறுவனம் வந்து மிகை லாபத்தை அடைகிறது. அப்போ குறுகிய கால நிறுவன சமநிலை வந்து மிகை லாபம் அல்லது அபரிதமான லாபத்தை அடைகிறது. ஏற்கனவே வந்து சாதாரணமா நம்ம வந்து 50 என்ற அலகு வந்து நிறுவன சமநிலையில பார்த்தோம். இங்க அபரிதமான லாபத்தை பொறுத்தவரை 100 என்ற அளவுக்கு மாறுகிறது. லாபத்தை கண்ட நிறுவனம் வந்து நஷ்டத்தை அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனாலதான் இந்த 3ஆம் வரைபடத்துல வந்து என்ன செய்யிருக்காங்கன்னா நிறுவனத்துடைய செலவு கோடு விலைக்கோட்டிற்கு மேலே இருக்குது. சமநிலைக்கான நிபந்தனை வந்து எப்பயுமே வந்து எம்சிசி ஈக்குவல் டு எம்ஆர். எம்சினா மார்ஜினல் காஸ்ட், எம்ஆர்ங்கிறது மார்ஜினல் ரெவென்யூ. இது வந்து சமநிலைக்கான ஒரு அளவுல இருக்குது. அப்ப இது ஒன்றும் இல்லை கூட உங்களுக்கு கேட்பாங்க, ஏற்கனவே உள்ள விலையில வந்து 50 பண்டங்கள் விற்பனை செய்யப்படுகிறது, அப்போது நிறுவனம் வந்து என்ன செய்யுது, நஷ்டத்தை அடைகிறது. அங்க வந்து ஏசி இஸ் லெஸ் தென் ஏஆர் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள். முற்றுரிமை இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டத்தை அங்காடியில ஒருவரே விற்பனை செய்தது, ஆகவே போட்டிக்கான வாய்ப்பு இல்லை. முற்றுரிமையில ஒரு விற்பனையாளர் ஒரே தன்மையான பொருளை விற்பனை செய்தால் புது நிறுவனங்கள் உள்ளே நுழைவதற்கு தடைகள் இல்லை. இங்க உதாரணத்துக்கு வந்து என்னன்னா இந்தியன் ரயில்வே, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, அரசு பேருந்து இருக்கும், தனியார் பேருந்து இருக்கும். அரசு பேருந்துல தனியார் பேருந்துல போகலாம். ஆனா ரயில்வே பொறுத்தல முழுக்க இது வந்து அரசால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்தியா முழுமைக்கும் இந்தியன் ரயில்வே அப்படின்ட்டு ஒண்ணுதான் இருக்குது. இது முற்றுரிமைக்கு ஒரு உதாரணம் ஆகும். முற்றுரிமையின் பண்புகள்: ஒரே ஒரு உற்பத்தியாளர் மற்றும் ஒரே விற்பனையாளர்கள் இருப்பாங்க. அடுத்து 2வதா முற்றுரிமை பண்டத்திற்கு நெருங்கிய பதிலீட்டு பண்டம் இல்லை. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ட்ரெயின் இருக்குது, ரயில்னா ரயில் மோடு மட்டும்தான் இருக்கும், அதுக்கு பதிலீட்டு பண்டமா வேற எதுவும் பார்க்க முடியாது. புது நிறுவனங்கள் உள்ளே நுழைய தடை இல்லது அல்லது நுழைவது கடினம். புதுசா ரயில்வே ஒருத்தர் வந்து ரோடு போட்டு நான் ரயில் விட்டுக்கிறேன்னா விட முடியாது. 4வதா முற்றுரிமையாளர் வந்து விலையை நிர்ணயிக்கக்கூடியவர் அவர் தான்.
ஸோ ரயிலில் வந்து இப்போ நம்ம பார்க்குற பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 5 ரூபா இருந்தது, சடனாக 20 ரூபா மாறிச்சு. அதெல்லாம் வந்து அவங்களே நிர்ணயிக்கக்கூடியது. அடுத்து முற்றுமையாளர் வந்து மிக லாபத்தை பெறுவார் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் முற்றுமையுடைய பண்புகள். முற்றுரிமைக்கு ஏதுவான சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குது? இதுல வந்து ஒரு 3 சொல்லியிருக்காங்க. இயற்கை முற்றுரிமை, அரசு முற்றுரிமை மற்றும் சட்ட முற்றுரிமை. ஸோ இயற்கை முற்றுரிமை பொறுத்தல ஒரு சில கச்சா பொருள் வந்து இயற்கையிலே சிலருக்கு முற்றுரிமை தருது. உதாரணத்துக்கு வந்து தங்கச்சுரங்கம் ஆப்பிரிக்கா வந்து தங்கம் வந்து நிறைய உற்பத்தி பண்றாங்க, அவங்களுக்கு அங்க இயற்கையாவே கிடைக்குது. அதே மாதிரி நிலக்கரி, நிக்கல் இதெல்லாம் வந்து கனடால வந்து நிறைய கிடைக்கின்றாங்க. அடுத்து அரசு முற்றுரிமை பொறுத்தவரை இந்தியன் ரயில்வே நம்ம குறிப்பிட்ட மாதிரி சில குறிப்பிட்ட பணிகளை அரசு வந்து ஏகபோகமா எடுத்து நடத்துகிறது. அடுத்து சட்ட முற்றுரிமை பொறுத்தவரை ஒரு முற்றுரிமை நிறுவனம் சில பண்டங்களை வடிவமைத்து அரசிடமிருந்து வடிவமைப்பு உரிமையும் வர்த்தக குறியீட்டையும் பெற்றுக்கொள்கிறது. இதெல்லாம் முற்றுரிமைக்கான ஏதுவான சூழ்நிலைகள். அடுத்தது முற்றுமையில வந்து விலை மற்றும் உற்பத்தியை எப்படி நிர்ணயம் செய்யறாங்கன்னா, முற்றுமை பொறுத்தவரை நிறுவனமே தொழிற்சாலை ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம ஏற்கனவே நிறுவனத்துக்கும் தொழிற்சாலைக்கும் வித்தியாசம் பார்த்தோம். ஆனா முற்றுமையில ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால முற்றுமை வந்து நிறுவனம் கீழ் நோக்கி சரியும் தேவை வளைகோட்டை கொண்டுள்ளது. ஏன்னா விலையை குறைத்தால் மட்டுமே அதிகமாக விற்க முடியும். இறுதிநிலை வருவாய் வளைகோடு எம்ஆர்ங்கிறது ஏஆர் வளைகோட்டுக்கு கீழே இருக்குது. எம்ஆர் இஸ் லெஸ் தன் ஏஆர். அந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து ஒரு முற்றுமையாளர் இறுதிநிலை செலவை விட இறுதிநிலை வருவாய் அதிகமாக இருக்கும் வரை, அதாவது எம்ஆர் இஸ் கிரேட்டர் தன் எம்சி, தொடர்ந்து உற்பத்தி செய்துகிட்டே விற்று கொண்டு வருகிறார். அவருடைய சமநிலை உற்பத்தி எப்போ வரும்னா எம்சியும் எம்ஆரும் சமமா இருந்தா வரும். ஸோ இந்த புள்ளிக்கு மேல உற்பத்தியாளர் என்ன செய்ய மாட்டார், கணக்கு நஷ்டம் ஏற்படும் என்பதை எதிர்பார்த்து விற்பனையை நிறுத்தி கொண்டு விடுவார். இது வந்து முற்றுமையில அவர் விலை மற்றும் உற்பத்தி நிர்ணயம் செய்யக்கூடிய முறைகள் ஆகும். முற்றுமையில விலை பேதம் எப்படி? முதல் நிலை விலை பேதம் காட்டுதல், இரண்டாம் நிலை விலை பேதம் காட்டுதல், மூன்றாம் நிலை விலை பேதம் காட்டுதல். முதல் நிலை பொறுத்தவரை இது முழுக்க வந்து பேதம் காட்டுதல் எனப்படும். இது நுகர்வோரை வந்து அதிகபட்ச சுரண்டலை குறிக்கிறது. இதனை முழு நிறைவு பேதம் காட்டும் முற்றுரிமை என ஜோன் ராபின்சன் குறிப்பிடுகிறார். இரண்டாம் நிலையை பொறுத்தவரை வாங்குவோர் வந்து பல குழுக்களாக பிரிக்கப்பட்டு பல்வேறு குழுவிடமிருந்து பல்வேறு விலைகள் வசூலிக்கப்படும். இதை வந்து நிறைகுறை பேதம் காட்டும் முற்றுரிமை என ஜோன் ராபின்சன் கொடுக்கிறார். மூன்றாம் நிலை விலை பேதத்தை பொறுத்தவரை குழுக்கள் வயது, இனம் மற்றும் இடத்தை பொறுத்து பிரிக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணம் வந்து ரயில்ல வந்து பயண கட்டணம் முதியவர்களிடம் குறைவாக பெறப்படுகிறது, அதாவது சீனியர் சிட்டிசன் அதுல வந்து குறைவாகப்படுகிறது. ஜென்ரலா நீங்க வந்து விலை பேதமா என்ன பாத்தீங்கன்னா, இப்ப ஒண்ணு போட்டிருக்காங்க, அட்மிஷன் போட்டு ஜென்ரல் $10, ஸ்டூடெண்ட்ஸ் $12, அண்டர் 4 $14 அப்படின்ட்டு. இப்ப நீங்க தியேட்டருக்கு போறீங்கன்னா தியேட்டர்ல ஒரே ஒரு படத்தை தான் நீங்க பார்க்க போறீங்க. ஆனா ஒரே படத்தை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்து பால்கனியில உட்கார்ந்துருக்காரு, ஒருத்தர் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல உட்காரு, ஒருத்தர் வந்து முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. ஸோ ஒன்னுக்கும் தனித்தனி ரேட்டு. இந்த மாதிரி உள்ளதான் என்ன சொல்றாங்க, விலை பேதம் என்று குறிப்பிடுகிறார்கள். குவித்தல், அதாவது ஆங்கிலத்தில் வந்து டம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குவித்தல் என்றால் ஒரு முற்றுமையாளர் வந்து தன்னோட உற்பத்தி பண்டத்தை உள்ளூர் அங்காடியில அதிக விலையும் வெளியூர் அங்காடியில குறைந்த விலையும் நிர்ணயிக்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சீனா வந்து தன்னுடைய உற்பத்தியை அடுத்த நாடுகளுக்கு விரிவுபடுத்துகிறது. அவங்க பொருட்களை கொண்டு என்ன செய்யறாங்கன்னா மற்ற நாடுகள்கிட்ட போய் திணிக்கிறாங்க. நீங்க போய் இதை வித்துருங்க, குறைஞ்ச விலைக்கு வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன செய்யறாங்க, குவித்தல் அப்படின்னு பொருளாதாரத்துல குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது முற்றுமை போட்டி. இந்த முற்றுமை போட்டியில் வந்து பல நிறுவனங்கள் வேறுபடுத்தப்பட்ட பண்டங்களை உற்பத்தி செய்து விற்பார்கள். ஒரே உபயோகத்திற்கான பண்டங்களை தயாரிக்கும் நிறுவனங்களிடையே போட்டி நிலவும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ டூத் பேஸ்ட்னு எடுத்துக்கோங்களேன், நிறைய இருக்கு. கோல்கேட் இருக்குது, அப்புறம் வந்து டாபர் ரெட்டுன்னு இருக்குது, நிறைய க்ளோஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரே ஒரு பண்டம், ஆனால் வந்து சரி வேறுபட்ட விற்பனையாளர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்திங் சோப், குளியல் சோப் இருக்குது, அதுவும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மைசூர் சாண்டல் சோப் இருக்குது, லக்ஸ் சோப் இருக்குது, அப்புறம் சந்திரிகா இருக்குது, ஹமாம் இருக்குது. எல்லாம் வந்து உள்ள பார்த்தோம்னா சோப்பு கண்டென்ட் ஒன்று, ஆனால் கவரில் வந்து வேற வேற நிறுவனங்களுடைய பெயர் இருக்கும். ஆனால் நிறைகுறை போட்டியில் வந்து என்ன செய்ய நிறைகுறை, ஆனால் இதெல்லாம் என்ன செய்யும், நிறுவனங்களிடையே ரொம்ப போட்டியை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. முற்றுமை போட்டியோட இயல்புகள் எப்படி இருக்குன்னா, எண்ணற்ற வாங்குவோர் மற்றும் விற்போர் இருக்கிறாங்க. நிறுவனங்கள் வந்து விலை நிர்ணயிக்க முடியுமாதலால் அவர்களே தங்கள் பண்டத்திற்கு விலையை நிர்ணயிச்சுக்கிறாங்க. அவங்கவுங்க என்ன செய்யறாங்க, அவங்க பொருள்களுக்கு விலையை நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து பண்ட வேறுபாடு வந்து இங்க இருக்குது. எல்லாமே அவங்க என்ன பண்ட வேறுபாடுனா, இப்ப ஒரு குளியல் சோப்புல இருக்க அந்த நறுமணம் வந்து இன்னொரு குளியல் சோப்புல இருக்காது, ஒரு குளியல் சோப்புல உள்ள கலர் வந்து இன்னொரு கலர்ல இருக்காது. இதெல்லாம் பண்ட வேறுபாடுகளை குறிக்குது. அடுத்து தடையில்லா உட்புகுதல் மற்றும் வெளியேறுதல். ஒரு பொருளை வந்து விற்கணும்னு நினைச்சா வரலாம்,
இல்லை வேண்டாம் நினைச்சா வெளியேறலாம் அந்த நிறுவனம். அப்புறம் வந்து அதிக விற்பனை செலவை இது வந்து மேற்கொள்ளும். ஏன் அதிக விற்பனை செலவு அப்படின்னா, என்னோட பண்டத்தை காட்டிலும் இன்னொரு பண்டது உயர்ந்து இருக்கு என்ன சொல்ற, நம்ம நிறைய விளம்பரங்கள்லாம் பண்றாங்க, இதெல்லாம் செய்யறாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு நிறுவனமும் சுதந்திரமான விலை கொள்கையை பின்பற்றும். அவங்க என்ன விலை நிர்ணயம் பண்றாங்களோ அதை நிர்ணயிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் முற்றுரிமை போட்டியுடைய இயல்புகள் ஆகும். முற்றுரிமை போட்டியில விலை மற்றும் உற்பத்தி வந்து எப்படி நிர்ணயம் செய்யறாங்கிறத இப்ப பார்க்கலாம். முற்றுரிமை போட்டி அங்காடியை பொறுத்தவரை விற்பனையாளர்கள் லாபத்தை உச்சப்படுத்துறதுக்காக, அதாவது எம்ஆர் வளைகோடு, மார்ஜினல் ரெவென்யூ வளைகோடு எம்சி வளைகோட்டின் மேல் இருக்கும் வரை உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துவாங்க. இந்த நிலை தொடர்ந்து எம்சியும் எம்ஆரும் எப்போ வந்து ஈக்குவல் ஆகுதோ அப்போ அது வரைக்கும் உற்பத்தியை வந்து தொடருவாங்க. அப்புறம் முற்றுரிமை போட்டி வந்து வேறுபாடுடைய பண்டங்களை வேறுபட்ட விலையில விற்பனை செய்வதை குறிக்குது. ஒவ்வொரு நிறுவனமும் கீழ்கண்டவற்றை சரி செய்து சமநிலையை ஏற்படுத்துகின்றன. அதாவது விலையும் வெளியீடும் சரியா இருக்கணும், தயாரிப்பை சரி செய்ய வேண்டும், விற்பனை செலவை சரி செய்ய வேண்டும். போட்டியில விலை மற்றும் உற்பத்தி நிர்ணயம் செய்யறதுக்கு ஒரு வரைபடம் கொடுத்திருக்காங்க. அந்த வரைபடத்துல வந்து எக்ஸ்ஹெச்ல வந்து எண்ணிக்கையும், ஒய்ஹெச்ல ஆவரேஜ் ரெவென்யூ, ஆவரேஜ் காஸ்ட், மார்ஜினல் ரெவென்யூ, மார்ஜினல் காஸ்ட் எதனால வச்சுக்கலாம். அதே சமயத்துல ஓஎம் அளவு வந்து என்னன்னா ஒரு சமநிலை உற்பத்தி, ஓபி அளவு வந்து சமநிலை விலை. அதுல நீங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா தெரியும் வரைபடத்துல ஓஎம்ங்கிறது சமநிலை உற்பத்தி, ஓபிங்கிறது சமநிலை விலை. இதுல ஓஎம்கியூபி பாருங்க, ஓஎம்கியூபிங்கிறது மொத்த வருவாயை குறிக்கிறது. அடுத்து ஓஎம்ஆர்எஸ் அப்படிங்கிறது மொத்த செலவை குறிக்கிறது. ஓஎம்ஆர்எஸ்ங்கிறது மொத்த செலவு குறிக்கிறது. ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஷேடோ பண்ணி காட்டிருக்காங்க, அது வந்து பிக்யூஆர்எஸ். இதுதான் வந்து குறுகிய காலத்தில் கிடைக்கக்கூடிய அபரிதமான லாபத்தை குறிக்கக்கூடியது. இப்ப இருவர் முற்றுரிமைனா இந்த வகை அங்காடியில பாத்தீங்கன்னா தனிப்பட்ட 2 விற்பனையாளர்கள் கொண்டிருக்குது. 2 விற்பனையாளரும் தனித்து செயல்படுவதுடன் அவர்களுக்குள்ள எந்த விதமான ஒப்பந்தமும் கிடையாது. ஒவ்வொரு விற்பனையாளரும் போட்டியாளர் நோக்கம் மற்றும் செயல்பாடுகளை முழுமையாக அறிந்திருக்காரு. அவர் என்ன வியாபாரம் பண்ண போறாருங்கிற பிசினஸ் டாக்டிக்ஸ் வந்து இவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. 2 விற்பனையாளருக்கும் உடன்பாடு செய்திருப்பாங்க. அவங்க வந்து முறையற்ற மிக கடினமான போட்டியில ஈடுபடுவாங்க. முறையற்ற போட்டி அப்படின்னா ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா திடீர்னு 10 ரூபாயிலிருந்து 8 ரூபாயா பொருள் விலை குறைக்கிறாரு. இன்னொருத்தர் என்ன செய்வாரு 10 ரூபாயிலிருந்து 7 ரூபாயா குறைக்கலாம். இப்படி இந்த மாதிரி குறைச்சிட்டே போவாங்க. அப்புறம் உற்பத்தி பண்டங்கள்ல வந்து வேறுபாடுலாம் இருக்காது. ஒரே பண்டத்தை விலை மாற்றி மாற்றி என்ன வித்துட்டு இருக்காங்க. அவங்க தங்களுடைய உற்பத்தி பண்டத்திற்கு நிர்ணயிக்கூடிய விலை வந்து அதிக லாபத்தை பெறுவதற்காகவே இருக்கும். அடுத்தது சில்லர் முற்றுரிமை. இதுல வந்து அங்காடியோட சில நிறுவனங்களே ஒரே மாதிரியான அல்லது வித்தியாசமான பண்டங்களை உற்பத்தி செய்யும். உதாரணத்துக்கு வந்து எண்ணெய் மற்றும் வாயு. சில்லர் முற்றுரிமை போட்டியில் எத்தனை நிறுவனங்கள் என்று சொல்ல முடியாது. சில நிறுவனங்களே இருப்பதனால் ஒரு நிறுவனத்துடைய நடவடிக்கை மற்ற நிறுவனத்துடைய நடவடிக்கை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இதோட இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சில பெரிய நிறுவனங்கள் இருக்கும். அவங்க தான் அங்காடி மூலியம் உற்பத்தி மற்றும் தேவையை கட்டுப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. நிறுவனங்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்து இருப்பாங்க, ஒன்று சார்ந்திருப்பாங்க. அடுத்து குழு செயல்பாடு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு தமக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமையை வச்சுக்கிட்டு பொருளை வந்து என்ன செய்யறாங்க விற்கிறாங்க. 3 பேர் 4 பேர் சேர்ந்துட்டு இதை இந்த விலைக்கு வித்தா போதும் அப்படிங்கிறாங்க. அடுத்து விளம்பர செலவு. இவங்க விளம்பரம் அல்லது உற்பத்தியின் தரத்தை மேம்படுத்தி அவங்களோட விற்பனை என்ன செய்வாங்க அதிகரிப்பாங்க. அடுத்தது பண்டத்தினுடைய தன்மையை பொறுத்தவரையில ஒரே விதமான பொருள் உற்பத்தி செய்வதையும் நிறைகுறை சில்லோர் உற்பத்தி செய்வது என்பது பல விதமான பொருட்கள் உற்பத்தி செய்யும் குறிக்கிறது. மாறாத விலையை பொறுத்தவரை விலையை மாற்றி அமைப்பது என்பது இந்த அங்காடியில கடினமாக இருக்கும். சில்லோர் வந்து முற்றுரிமையில விலையை மாற்றாமல் இருப்பதற்கு காரணம் எதிராளிகளின் போட்டி பற்றிய அம்சம். நம்ம வந்து விலையை மாத்தினா அல்லது விலையை குறைச்சா அவன் குறைச்சான், அல்லது விலையை அதிகப்படுத்தா அவனும் அதிகப்படுத்துறான்னு விலையை மாற்ற மாட்டாங்க. இதெல்லாம் சில்லர் முற்றுரிமையுடைய இயல்புகள் ஆகும். அத்தியாயம் 5 அங்காடி மற்றும் விலை நிர்ணயம் இங்க வந்து முடிவு பெறுகிறது. இப்ப இதுல என்னன்னா அங்காடினா என்னன்னு பார்த்தோம், அங்காடியுடைய இயல்புகள் பார்த்தோம், அங்காடியுடைய வகைகள் வந்து எந்தெந்த அடிப்படையில் இருக்குங்கிறது பார்த்தோம். அப்புறம் நிறைவு போட்டினா என்ன, நிறைவு போட்டியுடைய இயல்புகள், குறுகிய கால நிறுவன சமநிலை வந்து நிறைவு போட்டியில வந்து எப்படி வந்து பயன்படுத்துறாங்க. அப்புறம் முற்றுரிமைனா என்ன, அதனுடைய பண்புகள் என்னன்னு பார்த்தோம். முற்றுரிமைக்கு ஏதுவான சூழ்நிலை எப்படி இருந்தது, இதுல வந்து விலை நிர்ணயம் எப்படி பண்றாங்க. அப்புறம் வந்து குவித்தல்னா என்னன்னு ஒரு தலைப்பு பார்த்தோம். முற்றுரிமை போட்டினா என்ன, அதனுடைய இயல்புகள், இதுல விலை மற்றும் உற்பத்தி எப்படி நிர்ணயம் செய்யறாங்க. அப்புறம் இருவர் முற்றுரிமை, சில்லோர் முற்றுரிமை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவுபடுத்தி மறுபடியும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்ப இதுல வந்து என்னன்னா ஒரு சிறிய ஒரு திருக்குறள். தள்ளா விலையுளும் தக்காரும்
தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. அதாவது நாட்டு மக்களின் தேவைக்கு குறையாத விளைபொருளும் தகுதியுடைய சான்றோர்களும் தாழ்வில்லாத செல்வத்தை உடையவரும் ஒன்று சேர்ப்பதே நல்ல நாடாகும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அனைத்து அங்காடிகளும் சிறப்பா செயல்பட்டு நாடும் நாட்டு மக்களும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று அனைவரும் வேண்டிக் கொள்வோமாக. நன்றி, வணக்கம்.